மினி, நான் நேற்று ஒரு வீடியோவில் பார்த்தேன். ஒரு நாள் ஃபுல்லாக தமிழ்லேயே பேசுகிற சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அது நம்மளும் பண்ணலாமா? சூப்பர் சூப்பர், நம்மளும் பண்ணலாம் பண்ணலாம். என்ன இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. சரி போய் கேட்போம். ஹேய் ராஜு, என்ன ரெண்டு பேரும் பிளான் போட்டுருக்கீங்க? அதுவா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் ஃபுல்லாக தமிழில் பேச போகிறோம். ஓ, ரெண்டு பேரும் தமிழ்ல பேச போறீங்களா? எனக்கெல்லாம் தமிழே வராது. நான் உங்க கூட ஜாயின் பண்ண முடியாது. ஓகே பாய். இவளை யாரு கூப்பிட்டா? அவ வேலையை பட்டு போக வேண்டியதானே. இந்த ராஜு தான் உட்கார்ந்து எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பான். ஹேய் ராஜு, இந்த மாதிரி யார்கிட்டயும் சொல்லாத, புரியுதா? அவ எப்படி சீன் போட்டு போறா பாரு. சரி, அவளை விடு. நம்ம கிளாஸுக்கு போய் சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணலாம். குட் மார்னிங் குட் மார்னிங் மேம். மேம். நம்ம ரெண்டு பேரும் அவுத்து காலை வணக்கம் தான் சொல்லணும். நல்ல வேளை இங்கிலீஷ் மேம் கிட்ட காலை வணக்கம்னு சொன்னா அடிச்சு கிளாஸை விட்டு வெளியே நிக்க வச்சிருவாங்க. நல்ல வேளை நம்ம சொல்லல. Everyone take your notebook and write what I am writing in the book. சரிங்க மிஸ். Hey Mini, speak in English. This is English class, not Tamil class. Okay ma'am, sorry ma'am. இந்த மினிக்கு எதுவுமே தெரியாது. யாராலும் நம்மள மாதிரி பேச முடியும். மேம், What dear? தண்ணி குடிக்கவா மேம்? ஏய், இது என்ன தமிழ் கிளாஸ் நினைச்சிட்டு இருக்கியா? இங்கிலீஷ் கிளாஸ். Can I drink waterன்னு கேட்கணும், புரியுதா? ஓகே மேம். இது இந்த பீரியட்ல ஒர்க் அவுட் ஆகாது. நம்ம வேற பீரியட்ல பார்க்கலாம். அப்படின்ட்டு சொல்கிற. சரி, நெக்ஸ்ட் பீரியட் தமிழ் பீரியட் தான், அதில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்த பீரியட் எல்லாம் தமிழ்லேயே பேச பார்க்கலாம். ஏன்னா அதுக்கு அடுத்த பீரியட் எல்லாமே சப்ஸ்டியூஷனு பிடி அந்த மாதிரி தான். இந்த ரெண்டு பீரியட் தான் மெயின் சப்ஜெக்ட், சரியா? ஓகே ஓகே, சரி மேம் திட்டுவாங்க. ஹே மினி அண்ட் ராஜு, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை மேம். Okay, my prayer has completed. I'm going. வணக்கம் தமிழையா. வணக்கம் வணக்கம். சரி, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. நான் ஸ்டாஃப் ரூமில் எனக்கு சில வேலை இருக்கு, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். வெயிட் பண்றோம் தமிழையா. மினி, நீ அவுட்டு. என்னது, நான் அவுட்டா? ஆமாம், வெயிட் பண்ணுறோன்னு சொல்லிட்டல, அப்படின்னா தப்பு. நீ என்னன்னு தெரியுமா சொல்லணும்? காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லணும். நீ என்ன அவுட்டு? ஏன்? ஏனா நீ தானே இப்போ வெயிட்னு சொன்ன. நானும் அவுட்டா? சரி, எல்லாரும் இன்னைக்கு 5 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும்னு பேசிட்டு இருக்காங்க. தான் ஏன்னு தெரில. அந்த சீன் போடுற எமிலி கிட்ட நீயே கேட்டுக்கோ, நான் பேச மாட்டேன். சரி சரி, நான் போய் கேட்குறேன். எமிலி, இன்னைக்கு ஏன் 5 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும்னு எல்லாரும் பேசுகிறாங்க? ஏன் இன்னைக்கு 5 மணி வரைக்கும் ஸ்கூல் இருக்கும்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கு. ஏன் உனக்கு தெரியாதா? நேற்று மேம் சொன்னாங்களே இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குன்னா. ஓ ஆமால, இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் எங்கள் அம்மா கிட்ட நேற்று சொல்லிட்டேன். எங்கள் அம்மா வந்துடுவாங்க. ஓகே, என்னோட ஆன்ட்டும் வந்துடுவாங்க. இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்கிறதே மறந்துட்டோம். உங்கள் அம்மா கிட்ட சொன்னியா? எங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். எங்க அம்மாக்கு சில வேலை இருக்கு, அதனால எங்க அப்பா வராங்க இன்னைக்கு. அப்படியா? எமிலிக்கு அவங்க ஆன்ட்டி வராங்களாம். ஆன்ட்டியா? ஓ அத்தையா? ஆமாம் ஆமாம். சரி, நான் வாஷ்ரூம் போயிட்டு வரேன். போயிட்டு வா. இப்போ ஆக்சுவலி பிடி பீரியடு. பிடி மேம் ஆப்சன்ட்னால நான் சப்ஸ்டியூஷனுக்கு வந்திருக்கேன். சரிங்க தமிழையா. என்ன கேம் விளையாடலாம் நீங்களே சொல்லுங்க. தமிழையா, லாக் அண்ட் கீ விளையாடலாம். இல்லை தமிழையா, பேப்பரை வச்சு பால் மாதிரி செஞ்சு கேட்ச் அண்ட் கேட்ச் விளையாடலாம். வேணும்னா தமிழ்ல மூழ்கி விளையாடலாமா? தமிழ்ல மூழ்கி விளையாடணுமா? என்ன சொல்லிச்சிருக்காரு இவரு? என்னது தமிழில் மூழ்கி விளையாடணுமா? நான் வரல. நம்மளும் எமிலி மாதிரி வாஷ்ரூம் ஓடிடலாம். தமிழையா, shall I go to washroom? கோபா. தமிழையா, shall I go to washroom? கோமா எமிலி. After few moments. தமிழையா வந்துட்டேன். ஏன்டா இவ்வளோ நேரம்? பாதமே எடுத்து முடிச்சுட்டேன். எனது பாதமா? நல்ல வேலைப்பா, ரெஸ்ட் ரூம் போனோம். இல்லைன்னா
பாடம் சொல்லி கொடுக்குறேன்னு 1 மணி நேரம் ஆக்கியிருப்பாரு. பிடி பீரியடுன்னு ஜாலியாக நினச்சது மொக்க தமிழ் பீரியடாக இருக்கும். மைண்ட் வாய்ஸ் கேத்துருச்சு எனக்கு. அப்படியா தமிழையா? நல்லதா தானே நான் சொன்னேன். ஆமாம் ஆமாம், ரொம்பவே நல்லதா சொன்னேன். தமிழ் பீரியட் சூப்பரு, பிடி பீரியட் வேஸ்ட்டுன்னு. இல்லை தமிழையா, அப்படி நான் சொல்ல. தமிழையா பீரியட் வேஸ்ட்டு, பிடி பீரியட் சூப்பர்ன்னு தான் சொன்னேன். ஐயோ வளரித்தேனே. இரு பார்த்துக்கிறேன். அவங்க கிளாஸ் டீச்சர் கிட்ட சொன்னால் எல்லாம் சரியாயிடும். கிளாஸ் டீச்சரா? ரெஸ்ட் ரூம்னு கேட்டு 3 பேர் போனீங்க. ஃபர்ஸ்ட்டு யார் கேட்டாங்கன்னா மினி கேட்டா, இன்னும் வரல. செகண்டு தான் ராஜு கேட்டான், அவனே வந்துட்டான். தேர்டு தான் எமிலி கேட்டான், அவளும் வந்துட்டான்ல. இன்னும் மினி வரலையே. எமிலி, நீ ரெஸ்ட் ரூம்ல மினியை பார்த்தியா? எஸ் சார், அவ அங்க இருந்து தண்ணி கூட விளையாண்டுருந்தா. அப்படியா, சரி சரி. ரிங் 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 ரிங். ஓ, பீரியதே முடிஞ்சிருச்சு, இன்னும் மினி வரல. சரி நான் போறேன். நன்றி தமிழையா. என்னதான் நீங்க போறதுக்கு முன்னாடியே நன்றி சொல்லுவீங்க போல. என்ன மினி இவ்வளோ லேட்டாக வந்திருக்கே? ஓ அதுவா, தமிழ் அமுக்க போறவாருன்னு தெரியும். நான் தான் வெளியே இந்த டோர் இருக்குல்ல, டோருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருந்தேன். ஓ சரி, எல்லாமே முடிஞ்சிருச்சு. எல்லா பீரியடும் இப்போ பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. கிளாஸ் டீச்சரும் வந்துடுவாங்க ரிப்போர்ட் கார்டு எடுத்து. ஐயோ, நான் ஆல்ரெடி மார்க் கம்மியாக எடுத்துருந்தேன். அம்மா வெளுன்னு வெளுத்துருவாங்க. ஆல்ரெடி அன்றைக்கி பேப்பர் கொடுத்த அன்றைக்கும் வெளுன்னு வெளுத்துட்டாங்க. திருப்பி ரிப்போர்ட் கார்டு இன்னைக்கு தான் கொடுக்குறாங்க. நான் பாவம். என்னடா நீ क्वेश्चन கேட்டு நீ ஆன்சர் சொல்ற? நீயே தான் சொன்ன எங்க அம்மா வெளுப்பாங்கன்னு. நீயே சொல்ற நீ பாவம்னு. நாங்க தானே தான் அது சொல்லணும். குட் மார்னிங் மிஸ். குட் மார்னிங் குட் மார்னிங். இன்னைக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங்ல எல்லாரும் உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னீங்களா? சொன்னோம் மிஸ். என்ன எமிலி மட்டும் சொல்றா? எமிலி மட்டும் சொன்னாலா? மீதி 40 பேர் இருக்கீங்களே, 40 பேர் சொல்லலையா? மிஸ் நான் சொல்லிட்டேன், எமிலி சொல்லிட்டா, மினி சொல்லிட்டா மிஸ். எங்கள் 3 பேர் பேரண்ட்ஸ் இன்னைக்கு வந்துடுவாங்க மிஸ். நீ சொன்னியா ராஜு? சொன்ன மிஸ். நீயும் பக்கத்து கிளாஸ் சுந்தர் மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருந்த, அவ்வளவுதான். அம்மா கிட்ட இன்னைக்கே நான் நல்லா தான் சொல்ல போறேன். மிஸ் புகழாதீங்க மிஸ், எனக்கு புகழ்றது பிடிக்காது. இன்னைக்கு பேரண்ட்ஸ் வரட்டும். யாருங்க நீங்க? யாரோட பேரண்ட்? நான் மினியோட பேரண்ட் பேசுறேன். ஓ, மினியோட பேரண்டா? மினி, இது உங்க அப்பாவா? எஸ் மேம். சரி, எதுக்காக கூப்பிட்டீங்களாமா? எதுக்கு கூப்பிட்டீங்க? எதுக்கு கூப்பிட்டோம் தெரியுமா சார்? சொன்னாதானே தெரியும். பக்கத்து கடையில் தோசை சொல்கிறேன் மேம். மேம், நல்ல வேலை அந்த மேம்க்கு கேட்கல, அதுவும் கேட்கல. ஓகே சார். ஆக்சுவலி மினி வந்து கொஞ்சம் நல்லா தான் படிக்கிற போனால இந்த வாட்டி ரொம்ப மார்க் வந்து கம்மி ஆயிடுச்சு. இங்கிலீஷ்ல ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கா, தமிழ்ல ஃபெயிலே ஆயிட்டா. அதுல வந்து சோஷியல்ல மட்டும் ஃபுல் மார்க் எடுத்துட்டா. எப்படி சார்? அவ மட்டும் சோஷியல் என்ன பிட் பேப்பர் வச்சு எழுதுவாளா? ஒரு நாள் கூட பிட் பேப்பர் வச்சு எழுதுனது அந்த மேம் பார்த்து பெரிய பிரச்சனை ஆச்சு. அன்னைக்கு கூட பேரண்ட்ஸ் கூப்பிட்டுருந்தாங்க, நீங்க வந்தீங்களே. மேம், டெய்லி பிட்டெல்லாம் எழுதி எப்போல்லாம் ஸ்கூலுக்கு கொண்டு போகணுன்னு ஆனால் சேனலில் டெய்லி அப்டேட் பண்ணுறேன் மேம். அதை வேணா செக் அவுட் பண்ணி பாருங்க மேம். அது சேனல் பேர் நிலா ட்வின் கிராஃப் மேம். ஓ, பிட்டெல்லாம் அடிப்பியா மினி? எஸ் மேம், ப்ரொஃபஷனல் மேம். மேம், காலமா பித் அடிச்சு எங்கள் ஃபேமிலி பெரிய ஃபேமிலி ஆயிடுச்சு மேம். எங்கள் ஃபேமிலி பேரு பித் ஃபேமிலி. பித் லைஃப், பித் லைஃப். பெரிய பிட் லைஃப் சார். தேங்க் யூ சார். மேடம், தேங்க்யூ. தேங்க்யூ. மேம், தெங்கே பார்த்து பாருங்களா மேம்? யூடியூப் ஷார்ட்ஸில் போடுங்க மேம், பெரிய ஆள் ஆயிருவீங்க மேம். தெங்கே. வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க யாரோட அம்மா? நோ மேம், நான் எமிலியோட ஆன்ட். ஓ, எமிலியோட ஆன்ட்டா? சரி. உங்க பொண்ணு நல்லாதான் படிக்கிறா. கோயில்ல ஏன் ரொம்ப டென்ஷன் ஆக்காங்க? ஆன்ட், பிகாஸ் இதுக்கு முன்னாடி மினியோட அப்பா வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணிட்டாங்க மேம். ஓ, மினி அப்பாவா? ஓகே, நான் கொஞ்சம் டென்ஷன் பண்ணிடுறேன். எஸ் ஆண்ட், அப்படின்னா தான் மேம் இன்னும் டென்ஷன் ஆகி ராஜுவோட அம்மா வரும்போது செம்மையாக கத்துவாங்க. மேம், இந்த ஆன்ட்டியை பாத்திரம் தேய்க்கிற கடையில பார்த்திருப்பீங்க, துணி துவைக்கிற லாண்டரியில பார்த்திருப்பீங்க, காய்லாம் கடையில கூட பார்த்திருப்பீங்க. ஆனா ஸ்கூல்ல பார்த்திருக்கீங்களா? பார்க்க முடியாதுன்னா பார்க்காம இருக்கோம். ஓகே மேம். நான் கிளம்புறேன். பை. டியூட்டி முடிஞ்சது. குட் மார்னிங் மேம்.
குட் மார்னிங் மேம். நான் ராஜுவோட அம்மா. ராஜு எப்படி படிக்கிறான்? அவன் ரொம்பவே கேவலமா படிக்கிறான் மேம். அது எனக்கு ஆல்ரெடி தெரியும் மேம். நான் இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். வீட்டில் போய் அவனை வச்சுக்கிறேன். மேம் ரிப்போர்ட் கார்டில் சைன் பண்ணணுமா? இல்லை வேண்டாம் மேம், நான் வீட்டுக்கே அனுப்பிச்சி விட்டுறேன். ஓ ஓகே மேம். அப்புறம் நான் வீட்டில் போய் அவனை வேலுன்னு வெளுத்துறேன். நீங்கள் கூட இங்கே வேலுன்னு வேலுங்க, ஒரு ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. நீங்கள் என்னத்தை வச்சு வேணாலும் அடிக்கலாம். பெரம்பை வச்சு அடிக்கலாம், சிலம்பத்தை வச்சு அடிக்கலாம். அதில் கையை வச்சு மட்டும் அடிக்காதீங்க மேம். கையை வச்சு அடிச்சிங்கன்னா உங்கள் கை தான் வீங்கும், அவனுக்கு எதுவும் ஆகாது. தேங்க்யூ மேம்.